அமெரிக்கா ஈரானை தாக்குனதுனால ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு ஈரானுக்கு ஏற்பட்டதா நிறைய நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் உண்மை. ஈரானுக்குள்ள மிகப்பெரிய அளவு டிஸ்ட்ரக்ஷன், அவங்களோட சிவிலியன் சைட்ஸ்ல இருந்து அவங்களோட இக்கானமியோட லைஃப் லைனா இருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஈரானுக்குள்ள அமெரிக்கா ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களோட ஒரு முக்கியமான டாக்டரின் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அதாவது அமெரிக்கா நல்லா இருக்கணும், அமெரிக்கா திரும்ப எப்பயும் மாதிரி ஒரு வல்லரசா உலகத்தில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு நாடாக இருக்கணும். இந்த ஒரு ஸ்டேட்டஸை அமெரிக்கா திரும்பவும் அடையணும், இல்லை உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான நாடாக திரும்ப அமெரிக்காவை மாற்றணும்னா அவங்களோட எதிரிகளை அவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல காலி பண்ணி ஆகணும். அப்படி அமெரிக்காவோட இந்த ஒரு வல்லரசு பதவிக்கு இன்னைக்கு சரிநிகரான ஒரு போட்டியா இல்லை அடுத்த ஒரு வல்லரசாக கருதப்படக்கூடியது யாருன்னு பார்த்தோன்னா, பொருளாதாரம் மற்றும் இராணுவ ரீதியில் இது 2 கேட்டகரியிலையும் உள்ள வர்றது சீனா மட்டும்தான். அப்படி அந்த சீனாவை டைரக்டாக அடிக்கணும்னா அமெரிக்கானால அது முடியாது. காரணம், அமெரிக்காவே சில துறைகளில் சீனாவை தான் இன்னும் நம்பியிருக்காங்க. அப்போது சீனாவோட அந்த டாமினன்ஸை கட் பண்ணணும்னா அவங்களுக்கு முக்கியமான 2 நாடுகள் வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு தேவை. ஒன்று வெனிசுலா, இன்னொன்று ஈரான். இந்த 2 நாடுகளில் அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல் நேரடியாக இந்த நாடுகளை பாதிக்கிறத விட அமெரிக்காவோட அந்த பவரை திரும்ப கெயின் பண்ணுறதுக்கும் சீனாவோட குளோபல் டாமினன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இருக்கு. ஃபியூச்சரில் அமெரிக்கா வர்சஸ் சீனான்னு ஒரு யுத்தம் வரப்போ சீனானால எக்காரணத்திலையும் எந்த விதத்திலையும் அமெரிக்காவை நெருங்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட காய்களை அமெரிக்கா நகர்த்திட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு எல்லாம் புதுசாக இருக்கும். என்ன அமெரிக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன ஈரானில் அடித்தா எங்கேயோ துபாயில் தேல் கொட்டினா துருக்கியில் நெருக்கிறன கதையாக இருக்கேடான்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மைதான். அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒவ்வொரு செய்கையும் இந்த இடத்துல சீனாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு தலைவலியாக மாறிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பதிவில் பார்ப்போம். கொஞ்சம் ரெகுலர் அப்டேட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து பேசுகிற மாதிரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக் ஷோரங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மேகா. இது ட்ரம்ப் அவர்கள் அவரோட எலெக்ஷன் கேம்பெயின்லேயே அவரோட தேர்தலுக்கான அந்த அத்தனை கூட்டங்களையுமே பேசின ஒரு முக்கியமான வார்த்தை. We are making America great again. You haven't heard that, have you? பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவை காலி பண்ணிருச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ரஷ்யா உக்ரைன் ஆரம்பிச்சு நிறைய இடத்துல அமெரிக்காவுக்கு தேவையே இல்லாத இடத்துலலாம் கொண்டு போய் ஒரு யுத்தத்தில் அமெரிக்கா பல பில்லியன் டாலர்ஸை செலவு பண்ணிட்டாங்க. இதனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு. உள்ள வரக்கூடிய இமிகிரன்ஸ்னால அமெரிக்கர்களுக்கு பிரச்சனை வருது. அது இதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸை வச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி காய்களை நகர்த்தினாங்க. இதில் அவர் அந்த சொன்ன முக்கியமான வார்த்தை, நமக்கு சம்மந்தம் இல்லாத போரில் நம்ம நாட்டை இன்வால்வ் பண்ணி பல பில்லியன் டாலர்ஸ் நமக்கு இழப்பு வந்துருச்சு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் மிசைல்ஸ், இன்டர்செப்டார் மிசைல்ஸை உக்ரைனுக்கு வாரி கொடுத்ததுனால நம்மளோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நிறைய குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் அப்படி இருக்கப்போ ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெனிசுலாவோட அதிபரை உள்ள நுழைஞ்சு தூக்குனாங்க. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரானை அடித்தாங்க. 2 மாதத்தில் 2 முக்கியமான நாடுகளின் மீது அமெரிக்கா தாக்குதல். அப்போ அமெரிக்காவுக்கு இது தேவையான யுத்தமா? என்ன இஸ்ரேலுக்காக மட்டுமே இவர் செஞ்சுட்டு இருக்காரா, இல்லை சில ஃபைல்ஸை மறைக்கிறதுக்காக, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் சம்மந்தப்பட்ட கான்ட்ரவர்சி இல்லை அதை மறைக்கிறதுக்காகவே இந்த யுத்தமானது தொடுக்கப்பட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. If I didn't terminate Obama's horrible deal that he made, the Iran nuclear deal, you would have had a nuclear war. இந்த மாதிரி எல்லாம் ஒரு அரசாங்கமானது பண்ணிட்டு இருக்குமான்றப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்றது எந்த அளவுக்கு வெளியில பேச பொருளா மாதிரி இருக்கோ அதை விட ரொம்ப முக்கியமா ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ் அமெரிக்கா அவங்களோட காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க இந்த 2 நாடுகளையும் அடிச்சது மூலியமா. இந்த டாப்பிக்கை இப்படியே இந்த இடத்துல நிறுத்துவோம். இப்போ சீனாவை பற்றி பார்ப்போம். அமெரிக்கா சீனா அதெல்லாம் கடைசியாக உங்களுக்கு புரியும். ஆனால் சீனாவோட ரொம்ப முக்கியமான டாக்டரின், ஏன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது சீனா. இந்த சீனா இல்லாமல் அமெரிக்கானாலேயே அவங்களோட டெக்னாலஜிஸை ஒரு கட்டத்துக்கு மேலே ரன் பண்ண முடியாது. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய இயற்கையோட கனிம வளங்களை 93% ரிஃபைன் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை கட்டுப்படுத்துறது சீனா தான். எத்தனை? 93%. ஒட்டுமொத்த உலகத்திலையுமே 93% சீனானால தான் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு. அமெரிக்காவோட F-22 ராப்டர், F-35, B-2 பாம்பர், B-21, இன்னும் ஃபியூச்சரில் வரப்போகிற எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. F-35க்கு கொடுக்குற அந்த ஸ்டெல்த் கோட்டிங்லேருந்து F-35 உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைக்ரோ ப்ராசர்லேருந்து அதோட சென்சார்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸோட தேவைன்றது இருக்குது. அப்படி இருக்கப்போ அமெரிக்காவோட அதிபரே சொல்லியிருப்பாரு, நம்மளால் சீனா ஒட்டுமொத்தமாக தள்ளி வச்சிட முடியாது, நம்ம தொழிற்சாலைகளை பில் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சீனாவோட உதவி தேவைன்னு. அப்போ இந்த உலகத்தோட குளோபல் சப்ளை செயின்ல சீனாவை கட் பண்ணிட்டோன்னா எல்லா நாடுகளுக்குமே பிரச்சனை.
அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜிஸ்ன்றது அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு குளோபல் டாமினன்ஸை மேனுஃபேக்சரிங் மற்றும் ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ரிஃபைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் சீனா வச்சுட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம், அவங்களே அந்த வல்லரசு பொசிஷனில் அவங்கள நினச்சிட்டு இருக்க அவங்களே இந்த இடத்துல சீனாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது சீனாவை அடுத்தது அடிக்கணும், சீனாவை இந்த குளோபல் சப்ளை செயின்லேருந்து கட் பண்ணணும்னா அமெரிக்கா இந்த இண்டஸ்ட்ரீஸை வளர்த்து விடணும். அதுக்கான ப்ராஜெக்ட் தான் 2025 மே மாதம் நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஒரு பகுதியில் அமெரிக்கானால கையெழுத்திடப்பட்டுச்சு. Today, Taiwan Semiconductor is announcing that they will be investing at least $100 billion in new capital in the United States over the next short period of time. அதிகப்படியான செமிகண்டக்டர்ஸை உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளும் அதிகப்படியான ரிஃபைன் பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலைகளும் அமெரிக்கானால கொண்டு வரப்படணும்னு. ஆனால் இது நடந்து முடியறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துலேயே தான், இல்லை 10 வருஷத்துக்கும் அதிகமாகும் சீனாவோட பொசிஷனை அமெரிக்கா இந்த இடத்துல ஃபில் பண்ணி ஆகணும்னா. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸில் ஏகப்பட்ட ஃபேக்டரிஸை சீனா உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போது நம்ம ஏன் வளரணும்? ஆல்ரெடி வளர்ந்துருக்கவன் அவன் வளர்றதுக்கு தேவையா இந்த எரியறதை இழுத்துட்டா கொதிக்கிறது தானே அடைங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் வளர்ச்சியை நம்ம தடுத்தா தானே நம்ம வளர்ந்துட போறோன்னு அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல மாறிடுச்சு. இப்போ சீனாவோட பொருளாதாரம்ன்றது அவங்களோட இயற்கை எரிவாயுவோ இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வையோ நம்பி கிடையாது. ஏன்னா சீனான்னு சொல்லக்கூடிய நாடு பரப்பளவில் பெரிய ஒரு நாடாக இருந்தாலும் இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் ஃபாசல் ஃபியூல்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் போன்ற பொருட்களில் ரொம்ப லிமிட்டட் ரிசர்வ் அவங்க கிட்ட வந்து அந்த இயற்கை வளம் மட்டும் பெருசாக கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஆனால் அப்பேற்பட்ட சீனா உலகத்தோட மிகப்பெரிய எனர்ஜி கன்சியூமராக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 11 மில்லியன் பேரல்ல இருந்து 12 மில்லியன் பேரல் வரைக்கும் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நாடாக சீனா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் கன்சம்ஷன் ரேட்டே 4 to 5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே தான். அப்போ நம்மளை விட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நாடு. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஃபேக்டரிஸ் அதுக்கான தேவையானது இருக்கு. இப்போ இதில் யார் யார்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்குறாங்க? ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க வாங்குறாங்க, சரி. ஆனால் அதுக்கான எக்ஸாக்டான கவுண்ட் தெரியல. எல்லா நாடுகள் கிட்ட இருந்துமே வாங்குறாங்க. சவுதி கிட்ட இருந்து வாங்குறாங்க, கத்தார் கிட்ட இருந்து வாங்குறாங்க, ஈரான் கிட்ட இருந்து வாங்குறாங்க, ஈவன் அமெரிக்கா கிட்ட இருந்து கூட க்ரூடை இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் கிட்ட இவங்களோட பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ 5ல் ஒரு எண்ணெய் ஈரான் கிட்ட இருந்தும் வெனிசுலா கிட்ட இருந்து தான் சீனா கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த 12 மில்லியன் பேரல்ஸ் பர் டேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கணக்குல கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் பேரலுக்கும் அதிகமான எண்ணெய் ஈரான் கிட்ட இருந்தா வந்துட்டு இருக்கு, வெனிசுலா கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இதை ஈரானோட சைட்ல இருந்து பார்க்கணும்னா ஈரான் பண்ணக்கூடிய 90% ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட், அவங்க கிட்ட இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய 90% ஆயில் கச்சா எண்ணெயானது சீனாவுக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வெனிசுலாவுக்கும். வெனிசுலாவில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை சீனா பண்ணியிருக்காங்க. கடந்த 2010 2015 காலகட்டத்தில் நேரடியாக வெனிசுலால இருந்து கச்சா எண்ணெய் சீனாவுக்கு கொடுக்கப்பட்டு அதற்கு பதில் ஆயுதங்களாகவும் ரேடார் போன்ற எக்யூப்மெண்ட்ஸாகவும் இந்த இடத்துல சீனானால கொடுக்கப்பட்டுச்சு. யுவான்ல தான் ட்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஈரான்லையும் கிட்டத்தட்ட 400 பில்லியனுக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈரானுக்கும் சீனாவுக்கும் நடுவில் பிஸ்னஸ் ஆனது போயிட்டு இருக்கு. இப்போ இவங்களோட எனர்ஜி இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய ஒரு டாமினன்ஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த டாக்டரினுக்கு பேர் தான் சைனாவோட சோக் ஹோல்டு டாக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட நான் பெரிய அளவில் இம்போர்ட் பண்றேன், உனக்கு நான் பெரிய ஒரு கஸ்டமராக இருக்கேன், அப்படி இருக்கப்போ என்ன தவிர நீ யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தன்வசப்படுத்துறது. இதுதான் சீனாவோட முக்கியமான ஒரு டாக்டரின். இந்த டாக்டரின்ல வெனிசுலாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு, ஈரானுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குன்றது இந்த ஒரு டாபிக்னால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ எரியறதை புடுங்கினா கொதிக்கிறது தானே அடங்கும். அப்போ சீனாவை இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணணும், இல்லை சீனாவோட அந்த ப்ரொடக்ஷன் லைன் அவங்களோட எனர்ஜி தேவைகளை கட் பண்ணணும்னா ஈரானையும் வெனிசுலாவையும் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இந்த 2 நாடுகளையும் அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சாங்க, இல்லை இந்த 2 நாடுகளையும் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா சீனானால மிகப்பெரிய அளவு வளரவும் முடியாது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை இந்த நாடுகளுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதோட விளைவு வெனிசுலாவோட அதிபர் மாடுரோ அவர்கள் இப்போ கிடையாது. வெனிசுலாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு. அதாவது ஆயிலை கொடுத்துட்டு இங்கேருந்து டெக்னாலஜியை வாங்குறது. இந்த அக்ரிமெண்ட் இப்போ எல்லாமே வேனிஷ் ஆயிடுச்சு, எதுவுமே வேலிட் கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட் மாடுரோ அவர்கள் அந்த இடத்துல கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட் மாடுரோ அவர்களை அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வெனிசுலா சைனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மொத்தமாக காலியாச்சா, இப்போ ஈரானுக்குள்ளே வராங்க. வெனிசுலாக்குள்ளே நுழைஞ்சு தூக்குன மாதிரி ஈரானுக்குள்ளே நுழைஞ்சு அமெரிக்கானால அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை தூக்க முடியாது. அதேமாதிரி வெனிசுலாக்குள்ளே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி ஈரானுக்குள்ளே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஈரானோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது வேற, வெனிசுலாவோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது வேற. அப்படி இருக்கப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் என்னன்னா ஒரு அப்போகாலிப்டிக் ஸ்ட்ரைக்கை ஈரான் மேலே பண்ணுறது. இப்படி நடத்துகிறப்ப என்ன ஆகும்னா ஈரானில் ஆட்சி மாற்றம் நிகழாது. ஈரானோட ஒட்டுமொத்த பவர் பேலன்ஸை அவங்களால மாற்ற முடியாது. நாளுக்கு நாள் அது ஈரானோட கண்ட்ரோலில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சீனாவுக்கு உதவக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய
அத்தனை எனர்ஜி இன்ஃப்ராவையும் இவங்களால காலி பண்ண முடியும். இப்போ வரைக்கும் 9,000 டார்கெட்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த 9,000 டார்கெட்ஸில் பெரும்பான்மையான டார்கெட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஐஆர்ஜிசியோட பேசஸ், ஐஆர்ஜிசியோட இண்டஸ்ட்ரீஸ், ஐஆர்ஜிசியோட கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய ரெஃபைனரிஸ், அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெஃபைனரிஸ், இந்த எண்ணெய் ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், எண்ணெய் ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ இதில் 90% அதிகமாக அமெரிக்கா இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இது ஈரானுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு ஈரானுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அதே நேரத்தில் சீனா எந்த அளவுக்கு இங்கே இருக்குது, ஏன்னா 5ல் 1 எண்ணெயை இந்த நாடுகள்லேருந்து வாங்குறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நாடு ஏம்பா என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, இந்த மாதிரி அமெரிக்கா நடத்தின ஸ்ட்ரைக்ஸில் என்னால் ஒரு 5லேருந்து 6 வருஷத்துக்கு நான் மீண்டு வரத்துக்கே சரியாக இருக்கும், நீ இந்த 5லேருந்து 6 வருஷத்துக்கு எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணு, இல்லை மற்ற நாடுகள் கிட்ட உன்னோட க்ரூடை வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டால் அது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக்கேடை உருவாக்கும். அந்த ஒரு பிளாக்கேடை உருவாக்குறதுக்கான வழியை தான் இந்த ஒரு ஈரானோட ஸ்ட்ரைக்ஸில் அமெரிக்கா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த 2 பார்ட்னர்ஸும் காலி, ஏன்னா அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ரான்றது ஆல்மோஸ்ட் டெசிமேட்டட். அந்த இடத்துல எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க பண்ணணும் இல்லை இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல மீண்டு வரனா மினிமம் 5லேருந்து 10 வருஷம், ஒரு டிகேடாவது ஆகும். அந்த அளவுக்கு ஹெவியான ஸ்ட்ரைக்ஸை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா விழும். இந்த 10 வருஷத்துல அமெரிக்கா அவங்களோட நாட்டில் அவங்களோட இன்ஃப்ராவை டெவலப் பண்ண முடியும். சைனாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி அமெரிக்காவோட முக்கியமான ஃபைட்டர் ப்ரோக்ராம்ஸ்க்கு இங்க உற்பத்தி ஆகக்கூடிய செமிகண்டக்டர்ஸோட தேவை இருக்கு. அப்ப இந்த நிலைமையில எந்த ஒரு அரசியல்வாதியும் இல்லை எந்த ஒரு நாட்டோட ஒரு தலைவரும் சீனாவை எதிர்க்கிறதுக்கான முயற்சிகளை இறங்க மாட்டாங்க. அந்த நாட்டை அழிக்கணும்னா அந்த நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸை ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும். முதல்ல காலியானது வெனிசுலா, இப்போ காலியாகிட்டு இருக்கக்கூடியது ஈரான். ஏன்பா ரஷ்யா இந்த இடத்துல உள்ள வர மாட்டாங்களா? ரஷ்யா வந்து சீனாவுக்கு எவ்வளோ க்ளோஸாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்படி க்ளோஸாக இருக்கப்போ அந்த 5ல் 1 ஆயில அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க தான் வந்து ரஷ்யா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த இடத்துல டவுட் ஆனது வரும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சீனாவுக்கு எதிராக ரஷ்யாவை திருப்பக்கூடிய அத்தனை வேலையும் அமெரிக்கா இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரியும், ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், ரஷ்யா வந்து பவர்ஃபுல்லான ஒரு நாடு தான். ஆனால் கன்வென்ஷனல் வாரில் அமெரிக்காவையும் நேட்டோவையும் ரஷ்யானால எதிர்த்து நிற்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அவங்க கிட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவோட டெக்னாலஜின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து ப்ராடக்ட்டை வாங்கி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பித்த சைனா ஆல்மோஸ்ட் ரஷ்யா ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போது எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில் சைனாவை அடிக்கணும்னா ரஷ்யாவோட உதவி அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக தேவை. பிகின் த டோர்ஸ், ஏகப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் ட்ரம்ப் அவர்களுக்கும் புதின் அவர்களுக்கும் நடுவில் சைன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அலாஸ்காவோட மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சீனாவோட அப்ரோச்சை ரஷ்யா எப்படி எடுத்துருக்காங்க, ரஷ்யாவை எப்படி ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அணுகிட்டு இருக்காரு, மிடில் ஈஸ்டோட பொலிட்டிக்ஸில் ரஷ்யாவோட ஸ்டாண்ட் என்னென்ன விதத்தில் அவங்களோட அக்ரிமெண்ட்ஸ் மேற்கொள்ளப்பட்டு இருக்குன்னு இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ தெளிவாக ஒரு விஷயம் புரியும். ரஷ்யா அமெரிக்காவோட நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா அமெரிக்காவோட நெருங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கும் இது ஒரு நல்ல செய்தி கிடையாது. அப்படி இருக்கப்போ ரஷ்யாவோட க்ரூட் சீனாவுக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கானால தளர்த்தப்பட்டு இருக்கு. இதே ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவோட க்ரூடை நம்பி இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அமெரிக்காவோட க்ரூடுன்றது பெருசாக இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வரல. அப்போது ரஷ்யாவோட க்ரூட் திரும்ப அவங்களோட ஒரிஜினல் டெஸ்டினேஷனான ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி போகிறப்போ பெருசாக இந்த இடத்துல சைனாவுக்கு க்ரூட் கொடுக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. அப்போது அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி இந்த நாடுகளை தகர்க்கிறது மூலயமா சீனாவோட அந்த ஒரு வளர்ச்சியை உங்களால் தடுக்க முடியும். திரும்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா சீனா வந்து செமிகண்டக்டர்ஸை நிறுத்துவாங்க, அதனால அமெரிக்காவுக்கு பாதிப்பு வரும். இந்த ஒரு நிலைமையை இவங்களால் அவாய்ட் பண்ண முடியும். எனக்கு பிரச்சனைனா எல்லாத்தையும் என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்கிற ஒரு நிலைமையில் அமெரிக்காவை நிறுத்தணுன்றது இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தும். அண்ட் இதுக்கு பின்னாடி இன்னும் சில சம்பவங்களும் நடந்திருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், ஆமாம் 2023 தான் முதல் முறையாக சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் சீனா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு ட்ரைலேட்டரல் மீட்டிங்கிறத நடத்தினாங்க. சவுதியும் ஈரானும் எந்த அளவுக்கு முட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு தெரியும். ஆனால் இந்த 2 நாட்டையும் நெருங்க கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை சீனா அப்போ அடைஞ்சாங்க. ஏகப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் ஆனது சைன் பண்ணப்பட்டுச்சு. சவுதியோட ஈரானை வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட அக்ரிமெண்ட்ஸை சீனா சைன் பண்ணாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விளைவு அமெரிக்காவோட இன்ஃப்ளூன்ஸுக்கு அந்த ஒரு பிராந்தியத்தில் ஏற்படுத்தும். அந்த இடத்துல அமெரிக்காவோட இன்ஃப்ளூன்ஸுக்கு பிரச்சனை வந்துடுறதுனால தான் இப்போ சவுதி அரேபியாவே ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த தொடங்கி இருக்கு அமெரிக்கா. ஸோ இது எல்லாமே ஜியோபொலிட்டிக்கல் கேமில் ஒவ்வொரு நாட்டின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலும் மற்ற நாடுகளுக்கு எதிராக பறிக்கக்கூடிய அந்த ஒரு ட்ராப்பை எவ்வளோ ப்ராப்பராக செட் பண்ணாங்கிறத காமிக்குது. அண்ட் இதில் நான் ஸ்டார்டிங்கில் இன்னொரு ஃபேக்டர் சொல்ல மறந்துட்டேன், இல்லை இப்போ சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா ரஷ்யாவோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து மாறிட்டே இருக்குன்னு சொன்னாங்களே 2024 அப்படியே இப்போ கட் பண்ணி 2024க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மற்றும் சைனீஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் பிரச்சனை. லாட்டின் அமெரிக்கா நாடுகளில் சைனாவோட இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப பெரிய அளவில் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு அதிபர் நாடு கடத்தப்பட்ட அப்புறமா சைனாவோட இன்ஃப்ளூன்ஸ்க்கு அந்த இடத்துலையும் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அமெரிக்கா திரும்ப அந்த மோனோபாலியாக ஆகணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கனவை கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்டு இருக்காங்க.
இது எதுவுமே உலக நாடுகளுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா பவர் ஒரே ஒரு தரப்பு கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா மற்ற அத்தனை நாடுகளையும் அவங்க ஏளனமாக தான் பார்ப்பாங்க. ஸோ பவர்ன்றது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா பவர்ஃபுல்லான அலையன்ஸ்ன்றது உருவாகணும். ஸோ அமெரிக்கா ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கப்போ மிடில் ஈஸ்ட்ல இன்னைக்கு பார்த்தோன்னா ரஷ்யாவோட அலையன்ஸ்னு சொல்லி யாருமே இல்லை. சிரியாவில் ஆட்சி மாற்றம், ஈரானில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, இது எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக போயிட்டு இருக்கு. அமெரிக்கா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு அதை கவுண்டர் பண்ணக்கூடிய அலையன்ஸ்ன்றது உருவாகணும். அந்த ஒரு முக்கியமான கட்டத்தை இப்போ உலகமும் நெருங்கிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஒரு நாட்டின் மீது வெனிசுலாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டப்போ ஈரான் தாக்கப்படும்னு யாரும் நினைக்கல. ஈரான் தாக்கப்படுறப்போ அடுத்தது இப்படிப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும்னு யாரும் நினைக்கல. ஆனால் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அதுக்கு அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஜெனுவனா இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க. பிடிச்சிருக்கா இல்லை இந்த மாதிரி அனாலிசிஸ் வீடியோ என்ன நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வருது உங்கள் ஆர்கே.